வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். ஈழத்துக்காக முரசுவாணி செல்வராஜ் ஜெயலலிதாலேருந்து ஜாதுமூர் ரம்யா சிவமங்கை ரெண்டே பதிவு ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி புண்ணியத்தில் காளியம்மாள் கோயில், அதாவது புண்ணியத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் திருச்சடங்கு. வளமையாக போயா செவ்வாய் வியாழன் வெள்ளி பூசை வளமையிலே நடக்கிறதாம். நான் போயாக்கள்லாம் அதிகமாக அமிர்தகளில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையில் போய் வந்தேனாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வேறு. அப்போ போயாக்கள் கண்டிப்பாக போவேன். திருச்சடங்கு 5 நாளும் போவேன். அதுதான் என்னுடைய பாணி. இன்றைக்கி அவருடைய 2 நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனி ஒரு நாள், ஞாயிறு கதவு திறக்க போதும். அவரோட மகிமையில் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துக்கிட்டால், அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். புண்ணச்சொல்லு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் வரலாற்று சுருக்கம். உண்மையான வரலாற்று சுருக்கம் என்னென்னு சொன்னால், செங்கலடியாக ஏறாபுரம் அங்கே ஒரு காளி கோயில், ஏறாவூர் காளி கோயிலில் அவள் குடியிருந்ததாகவும், அங்கே ஆமி பாதுகாப்பு படையினர் அந்த கோயிலில் அவரோட சாமான்களை எடுத்து சமைச்சி இரத்தக்கரையை படிய வச்சு அதில் தங்கத்தகடுகளை களவெடுத்து அந்த அசம்பாவிதங்கள் நடந்ததாலும் அதுலேருந்து கோபம் கொண்டு இங்கே இருக்கிறேன்னு ஒருவர் கனவுல சொல்லி அதில் சூளம் வைக்கப்பட்டு தொழியோலியில் பூசை செய்யப்பட்டு ஏற்கனவே அங்கே அம்மாள் தான் இருந்தவ தான் இவ என்று சொல்லி அவர்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி வழிபட சொல்லி அவள் பேசும் பொருளாக இப்போவும் பேசி கொண்டிருக்கிறாவோ. நிறைய நேர்த்தி கடன்கள் அங்கே கிடைக்கிறது. அதாவது கொடுக்குறாங்க, மக்கள் கொடுக்குறாங்க. தாலி, பொட்டு தாலி, காசுகள், மற்றது தொட்டிலும் பிள்ளையும் தங்கமாக வாங்கி கொடுப்பாங்க. என்னென்னு சொன்னால், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்குமாங்க. ஒவ்வொரு ஆடுகின்ற சாமிகள், ஆடுகின்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றும் சொல்கின்ற வாக்கு அம்மனுடைய வாக்காகத்தான் அங்கே பேசப்படும் பொருளாக இருக்கு. அங்கத்தி அம்மாள் உண்மையாகவே விசேஷம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். என்னுடைய வயசுக்கு அப்பால்பட்டவ அதுக்கு முதலேருந்தே வழிபடுறாங்க. என்னுடைய வயது இப்போ 48. அந்த தலைவர் 50 வருஷமாக அந்த கோயிலே இருந்திருக்கார். அவர் சுத்த வேதக்காரன். அங்கே சைவம் வேதம்லாம் இல்லை, வேதக்காரர்கள் தான் கூடுதலாக சைவம். இப்போ எங்களுடைய கணவராக இருக்கட்டும், அவர் வேதம், ஆனால் சைவத்தில் ஈடுபாடு அவருக்கு. அந்த நம்பிக்கை, கேட்ட கேள்விக்கு விடையெல்லாம் அங்கே கிடைச்சாலும் நம்பிக்கை கூடுதலாக. அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. சுத்த வேதக்காரர்கள் தான் அங்கே கோயிலில் கூட இருக்கிறாங்க. இப்போ அங்கே அப்படி ஒரு ஒற்றுமையும் அந்த சைவத்தின் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. 50 வருஷமெல்லாம் பாருங்களேன். அப்போ அந்த கோயில் எப்படின்னு சொன்னால், முதல் நாளே அம்மா எல்லா சாமிகளும் கீழே இறங்கி, நமக்கு தெரியாதான், விடிய ஜபங்களில் கூட்டி வேலை செய்யுமாம். அந்த ஓரங்களில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமாம், அந்த சத்தங்கள் கேட்குமாம். அந்த கோயிலெல்லாம் கூட்டி வேலை செஞ்சு கதைச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. பிறகு திருவிழாலாம் முடிஞ்சோடனே தொடர்ந்து ஒரு கிழமைக்கு அந்த பூசை சத்தம் எல்லாம் கேட்குமாம். அவங்க திருப்பி ஒவ்வொரு கட்டிலையும் இருந்து திருப்பி கூட்டி எல்லோரும் கூடி திருப்பி மேலோகத்துக்கு போவாங்களாம். மற்ற இடங்களுக்கு போவாங்களாம். அதையும் கண்ணால் கண்டிருக்காங்க. என்னட்ட ஒரு அம்மா சொல்லியிருந்தா, அவள் கதைச்சிருந்தா. அப்போ நான் கேட்டிருந்தேன். அப்போ அந்த ஏறாவூர் காளியம்மாள் அந்த 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 அவையோட உபகரணங்கள் பாவிக்கிற சாமானை நசிங்கப்படுத்தணுன்னு அவள் கோவத்தில் இங்கே இருந்துட்டா. இப்போ இங்கே மக்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை சொன்னால் நம்ம பண்ணிக்க. எந்த ஊர்லேருந்து வராத, இலங்கையில் ஈழத்தில் எந்த ஊர்லேருந்து வராதாக்கள் இல்லை. வெளிநாடுகளில் கூட பிள்ளைகள் நேர்த்திக்கடன் கிடச்சி இப்போ வெளிநாடுகள்லேயும் எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருக்கு. அந்த பிள்ளைகள் சொல்லுங்கள், அது 8 வயசுக்கு அவங்க அம்மா அப்பா ஆண்டுகளுக்கு வருவாங்க, அந்த சடங்கு நேரம் வருவாங்க. அந்த சொல்லுவாங்க, வருஷத்தில் தினமும் செய்கிற கோயிலுக்கும் வருஷத்தில் ஒரு வருஷம் வந்தாலும் அந்த 5 நாளும் அந்த கோயில் மண்ணில் எவ்வளோ பேர் கூடியிருப்பாங்க. அந்த கதவு திறக்கிற நேரம் உண்மையாகவே மெய்சில் இருக்கும். அதை பார்க்க அந்த இவ்வளோ ஒற்றுமை, அந்த எல்லோரும் சேர்ந்து அந்த சடங்குகளை சிறப்பாக செய்கிறது. நிறைய
வெள்ளம் அந்த பக்தர்கள்ற வேண்டுதல் உண்மையாகவே பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும். அந்த சடங்கு செய்யும்போது அம்மாள்ற அந்த மூலஸ்தானம் தொங்கல் இருக்கிற மூல விக்கிரகம் கூட திறந்து பூஜை செய்யும்போது ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு குட்டி குட்டி நிகழ்வுகளும் பெரிய ஒரு அது அடுத்த வருஷம் வரும் வரைக்கும் அந்த அந்த 5 நாளும் பெரிய ஒரு கொண்டாட்டம். உண்மையாகவே வீட்டில் இருக்கவே மனம் பெறாது. அப்படி ஒரு உள்வாங்கல் அவள் வாங்கிடுவா, கூப்பிட்டு எடுத்துருவா. அப்படி அந்த ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், எந்த நேரம் கதவு திறந்திருக்கும், அவைய பூசை முடிஞ்சு அவை எந்த நேரம் பார்க்கலாம். மூடி தான் இருக்க வேண்டியல, குளிக்காத்தும் போது மட்டும் மூடி வைப்பாங்க. அந்த 5 நாளும் நம்ம எவ்வளோவுக்கு மிஸ் பண்ணுறோமோ, அதாவது தவற விடுறோமோ, அந்த 5 நாளும் அவள் வடிவாகவே பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக கதவு திறக்கிற நேரம், விடியச்சாம பூசை, கல்யாணக்கால், கள்ளிக்கால், தீமிதிப்பு மிகவும் சிறப்பு. விடியச்சாமத்தில் அந்த குளுத்தி பாடுவாங்க, அதுவும் சிறப்பான பூசைகள். உண்மையாகவே ஒவ்வொரு பூசைகளையும் நம்ம இதுதான் என்று சொல்லல. நிறைய நேர்த்திக்கடன், அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைச்சி திருமணமாகிருக்கு, வெளிநாடு என்ன கேட்டாலும் கொடுப்பாவோ. ஆனால் அவளோட உருகி நிற்கணும், உண்மையாக இருக்கணும். கெட்டு போக நினைச்சாங்கண்டு அவட்ட கெட்டு போகணும்னு நினைச்சா அவங்க தான் கெட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு யாரும் பிள்ளை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், அம்மா எனக்கு இப்படி ஒரு தீங்கு வந்துட்டு நீ என்ன அங்கேருந்து காப்பாற்றுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வா. அப்படி கெட்டு போகணும் என்ன செய்யணுமென்று நம்ம நினச்சோம்டா அது நமக்கு தான் வந்து திரும்பியொழிய அம்மாள்கிட்ட பலன் பார்த்து கொடுத்தாலே சிறப்பு. மற்றது என்ன நேர்த்திக்கடன் இருந்தாலும் தீக்குழியில் போட்டால் காசுகள் நேர்த்திக்கடன் வச்சு அது பலிக்கும். 3 நாள், ஒரு கிழமை, ஒரு மாதம் அதுக்குள்ளே பலிக்கும். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், கண்டிப்பாக தாலியில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தேசி பழத்தில் புளிஞ்சி அந்த சாரை புளிஞ்சி பிரட்டி போட்டு நெய் ஊற்றி திரி வச்சு செவ்வாய் வியாழன் போயா தொடர்ந்து 7 போயா பூ போட்டால் நிறைவு என்ன நீங்கள் ஒரு கோரிக்கை நிறைவேறுறீங்களோ அது நிறைவேறும். அது தவறும் பட்சத்தில் 108 போயா, அதாவது கனநாள் எடுக்கும். அது அப்படி ஒரு ஏதோ ஒரு கனகாலத்தி 108 இல்லை, மன்னிக்கவும் 100 இல்லை, 21 போயா அப்படி நடந்திருக்கு. சிலக்கள் செவ்வாய் வெள்ளி 108 அப்படின்னு நாள் வச்சுருக்காங்க. 108 போயாண்டா ஒவ்வொரு மாதம் வங்கரிக்கு அப்படி இல்லை, அப்படி செய்கிறாங்க. அம்மாள் மேலே உண்மையாகவே பக்தி இருக்கிறார்கள், அதை வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக எந்த ஊர்லேயே இருக்கட்டும், உங்களோட ஒவ்வொரு நேர்த்திகள் உங்களுக்கு அவைய கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே அவங்ககிட்ட வந்து கோயிலில், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி 7 மணிக்கு கதவு திறக்கும் அதை கலந்து கொண்டு அந்த 5 நாளும் அவரோட கோயில் காத்து நின்று போனீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள், செல்வாக்குகள் திருவாவோ, நோய் நொடி இராது, எல்லாத்துலேயும் நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்ட சந்தோஷம் இருக்கும். நன்றி, வணக்கம். இல்லத்து கவிமுறை சுபானி செல்வராஜா இல்லத்திலிருந்து நன்றி. யாதும் ரம்யா சுபமங்கை. நன்றி.